வெளியில் மாவு வாங்க போகிறீங்களா இட்லி தோசைக்கு? ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ஜாரில் எப்படி காசு நிறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அது எதனால் தெரியுமா? நான் வெளியில் மாவு வாங்காமல் வீட்டிலையே அரைச்சதுனால மிச்சமான காசு. ஜஸ்ட்டு விளையாட்டாக தாங்க ஆரம்பித்தேன். சும்மா சொல்லக்கூடாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டாக தான் ஆரம்பித்தேன். நம்ம போய் வெளியில் மாவு வாங்காமல் வீட்லேயே வகை வகையாக விதவிதமாக மாவு ஆட்டிக்கலாம். வெளியில் வாங்கினா ஹைஜீனாகவும் இருக்காது, நல்ல குவான்டிட்டியும் கிடைக்காதுன்னு சொல்லி வீட்லேயே மாவாட்டிக்கலாம். அப்படி ஒவ்வொரு தடவை நம்ம மாவாட்டும் போதும் ஒரு 5 ரூபி காயின்னு நம்ம போட்டு வைக்கலாம். இப்போ வெளியில் வாங்கியிருந்தால் நம்ம நிறையா காசு கொடுத்தா 1 கிலோ 25 ருபீஸ்லேருந்து 30 ருபீஸ் வரைக்கும் விற்கிது. அவ்வளோ காசு போட்டு வைக்காட்டியும் பரவாயில்ல, வீட்டில் ஒவ்வொரு தடவை மாவாட்டும் போதும் ஒரு 5 ரூபி காயின் போட்டு வைப்போம் அப்படின்னு ஒரு ஜார் எடுத்து தாங்க விளையாட்டாக போட வைக்க ஆரம்பித்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஜார் நிறைஞ்சு நான் 2வது ஜாரில் 5 ரூபி காயின் சேர்த்த ஆரம்பித்து அதுவும் ஒரு கால்வாசி நிறைஞ்சிருச்சுங்க. இப்போ எனக்கு அந்த ஜாரை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ தடவை நம்ம மாவாட்டியிருக்கோன்னு என் உழைப்பு மேலே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதே போல் இந்த ஜாரு நம்ம இவ்வளோ காசு சேமிச்சிட்டோமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அதே போல் இன்னொரு வருத்தமும் இருக்குது. பேசாமல் 5 ரூபி காயின் எடுத்து வச்சதுக்கு பதிலாக ஒரிஜினலாக கடையில் கொண்டு போய் காசு கொடுத்துருந்தா எவ்வளோ காசு கொடுத்துருப்போமோ அந்த ரூபா நோட்டாக சேர்த்து வச்சுருந்தா இந்த ஜார் நிறைய பார்க்க எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அதனால் நீங்களும் தயவு செஞ்சு வெளியில் கடையில் போய் மாவு வாங்காதீங்க. நம்ம சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒதுக்கி வச்சுட்டு நம்ம உழைப்பை நம்ம இன்வெஸ்ட் பண்ணினாலே நம்மளுடைய காசு நிறைய மிச்சமாகும். போன வீடியோவில் நான் கருப்பு உளுந்து தோல் நீக்காமல் அப்படியே ஆட்டின வீடியோ தோசையும் இட்லியும் சுட்டு காட்டியிருக்கேன். அது எவ்வளோ ஆரோக்கியம் நிறைஞ்சதுங்கிறது அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போய் பார்த்து கொஞ்சம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்